வணக்கம். என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நமக்கு ஏன் இந்தியாவில் பொருளாதாரம் அடிபட்டுட்டுன்றது மற்றவங்க சொல்கிறாங்க. மத்திய கவர்மெண்ட்லனால தான் எரிவாயு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சிலிண்டர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறது காமிக்கிறாங்க எதிர்கட்சிக்காரங்க. அது தப்பானுன்றாங்க. நமது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் கூட மற்ற நாட்டில் கூட முதலீடு இந்த பட்சத்தில் போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் வாங்கியிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அந்த விஷயத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே வெளிநாட்டில் வாங்கும்போது அதெல்லாம் கேட்காதுங்க. இப்போ ஈரானில் இஸ்ரேலு அமெரிக்கா போர் தடுத்தனால காரணத்தினால ஈரானில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய சின்ன ஒரு விஷயத்தில் தவறு செஞ்சுருக்காங்க. லெபனானில் நடந்திருக்கலாம், சவுதி அரேபியாவில் நடந்திருக்கான். அவங்க இஸ்ரேலில் பண்ணுறது கூட ஈரான் தான் பண்ணுறதா சொல்லி காமிச்சிருப்பாங்க. நிறைய விஷயம் நோட் பண்ணி பார்க்கும்போது நான் ஆரம்பத்திலேயே நோட் பண்ணி கணக்கு எடுத்து வச்சுருக்கேன். என்ன கணக்குன்னா, அமெரிக்க அதிபர் இருக்கார் பாருங்க, ட்ரம்ப்ஸு. அந்த ட்ரம்ப்ஸு சொன்ன அந்த காரணத்தினால தான் பொருளாதாரத்தில் வரி விதிக்கிறேன் அப்படின்னு. அது நமக்கு இல்லை, எல்லா நாட்டுக்கும் சொல்லியிருக்காப்புல. அப்போ நம்மளுடைய எதிரி யார்? அமெரிக்கா. பொருளாதாரம் வர்றது எல்லாமே வரி விதிக்கிறதுக்கு அவருக்கு என்ன காரணம்? அவங்கவுங்க நாட்டில் அவங்களே வரி விதிக்கல. நீ என்ன உலக நாட்டில் பெரிய அதிபரா? நீ ஒரு நாடுன்னா நாங்களும் ஒரு நாடு தான், மற்றவங்களும் நாடு தான். ஏன் வரி விதிச்சிங்க? அந்த வரி விதித்ததுனால தான் ஈரானுடைய எரிபொருள் கச்சா எண்ணெய் பாதிப்படைகிறதுன்றது சொல்லியிருக்காங்க. ஆனால் இது என்றைக்குன்னா ஒரு நவம்பர் மாதத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. என்றைக்கு ட்ரம்ப்ஸ் அதிபர் ஆனாரோ அன்னைக்கு இருந்தால் இந்த ப்ராப்ளமே இருந்திருக்கு. ஆனால் சொல்லவே இல்லை. ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயந்தான். அப்போது இவ்வளோ கணிப்பில் பார்க்கும்போது அமெரிக்கா அதிபராக ட்ரம்ப்ஸ் மேலே தான் குற்றமாக இருக்குது. எதுக்கு? ஈரான் நமக்கு பொருளாதாரத்தில் வரி விதிக்கலை. கச்சா எண்ணெயில், அதாவது எப்படி சொல்கிறேன்னா, கத்தாரில் பண்ணலை, சவுதி அரேபியாவில் பண்ணலை, ரஷ்யாவும் பண்ணலை. ஆனால் அமெரிக்கா மட்டும் ஏன் பண்ணுற வரி விதிப்புன்னு? நீ எங்கள் நாட்டிலேருந்து ஒரு தூதர் வச்சுக்கிட்டு இது பரப்புறியா அப்படின்ற கணக்காக இல்லை. அமெரிக்கா ஓன் நாட்டிலேருந்து நீ வெளியே கொண்டு போயிட்டேன்னா நீ வரி விதி. மற்ற நாட்டிலேருந்து நாங்கள் பொருளை ஏற்றுமதி செய்கிறோம், மற்றவங்க நாட்டுக்கு இறக்குமதி செய்கிறோம். அதுக்கு வரி விதித்து எங்களை தீங்கு செய்கிற அளவுக்கு கொண்டு போனால் அது தப்பான முறை தானே? அதுதான் இந்த செயல்பாடுகள்னால தான் நாங்கள் உன்னிப்பாக இருக்க முடியும். அப்போது அமெரிக்காவில் இருக்கிற அதிபரை நம்ம எதிர்க்கலாமா வேணாமா? இந்தியா எந்த ஒரு பொருளாதாரத்தில் இது பண்ணவே இல்லை. அவங்க கணிப்பில் போயிட்டு இருக்காங்க. அவங்க கணிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன ஏது செஞ்சுருக்காங்க? இந்தியா மக்களுடைய பாதுகாப்பு முக்கியம்னு சொல்லி தான் இந்தியா இருக்காங்க. அதே மாதிரி சைனீஸ் நாடும் இருக்காங்க, மற்ற நாடும் இருக்காங்க. இப்போ கொரியா ஏன் போர் கொடுக்கும் அதாவது என்ன சொல்கிறதுன்னா, எரிவாயு சோதனை பண்ணியிருப்பாங்க அவங்க, அதாவது ஏவுகணை சோதனை பண்ணியிருக்காங்க. ஏன் அவங்க சோதனை பண்ணியிருக்காங்க, நம்ம இந்தியாவில் ஏதாவது சோதனை பண்ணியிருக்கோமா? நம்ம இந்தியாவில் எந்த விதமான சோதிப்பும் செய்யலை. ஆனால் அமெரிக்கா செஞ்ச தப்புனால தான் இவ்வளோ இது நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன் அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? அவங்க சம்பாதிக்கணுன்றது இல்லையா? அதனால தான் 10 நிமிஷம் கணிப்பு எடுத்து போயிட்டு இருந்தது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் சம்பாதிக்கிறது தான் ஸ்டாலின் தான். ஏன் மற்ற நாட்டிலேருந்து முதலிடம் அவர் சொல்லிட்டு வந்தார். தூத்துக்குடி அணுமின் நிலையந்து ஆரம்பிக்கும் போது சீனா கொடி ஏன் பிறந்துச்சு? அது ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. ஆனால் பதில் சொல்லலாம், கொடி மாற்றி போட்டாச்சு அப்படின்றாங்க.
இந்தியாவில் இருந்துக்கிட்டே இருந்து சீனா கூட இருந்து பறக்க விட்டது வந்து தூத்துக்குடி நிலையத்தில் அது வந்து கேட்டதுக்கு வந்து தெரியாமல் பண்ணியாச்சு அப்படின்ற. அப்போ வந்து நம்ம நம்ம அதாவது தொலைபேசி கைபேசி அப்படின்னு சொல்லுவோம்ல ஃபோன், அது மற்ற நாட்டில் இருந்து கூட வந்துட்டு இருக்கு. மற்ற நாட்டில் இருந்து பொருள் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இவன் மற்ற நாட்டில் இருந்து பொருளை வந்து ஏற்றுமதி செஞ்சு நாமும் வியாபாரம் பண்ணுறதுக்காண்டி தான் ஸ்டாலின் இருந்திருக்காப்புல. அதனால தான் தூத்துக்குடி அணுமின் நிலையத்தில் வந்து சீனாவோட கொடியை பார்க்க விட்டாங்க. இவ்வளோ காரணம் இருக்குது, இவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்குது. ஏன் வந்து தமிழ்நாட்டில் வந்து தப்பான முறையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் நோட் பண்ணி பார்த்து ஆராய்ச்சி எடுத்துகிட்டு இருக்க முடிவில் வந்து சொல்கிறேன். சின்ன சின்ன காரணத்துக்காண்டி இல்லை, பொருளாதாரம் யாருக்கிட்ட இருந்து வந்திருக்கு. இப்போ இந்தியாவில் இருக்கிற வந்து தமிழ்நாட்டில் வந்து பொருளாதாரம் ரொம்ப அதிகரிச்சுட்டு இருக்காப்புல. இந்த ஒரு விஷயமும் காரணத்தினால தான் இது ஒரு அடிப்படை காரணம் சொல்கிறேன். நான் உங்களுக்கு சொன்னால் புரியாது. இப்போது எரிவாயு, அதாவது சிலிண்டர் பிரச்சனை, பெட்ரோல் ஒரு பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை யார் மூலமாக வந்துச்சு? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்ஸ்னால தான் வந்துச்சு. அவர் மூலமாக தான் வரி விதிப்பு அதிகமாக போட்டிருக்கனால தான் ரஷ்யாவில் கூட இருந்து அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காப்புல. ஆனால் இந்தியா உடனாக இருந்ததுனால இந்தியாவில் எந்த இதுவும் இல்லை. ஆனால் ஈரான் நாங்கள் தான் வந்து பொருளாதாரத்துலேருந்து எரிபொருட்கள் கொடுத்துட்டு இருக்கோம், கச்சா எண்ணெய் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதையும் மீறி நீங்களே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய கெடுதல். இந்த மாதிரி விஷயத்தை வந்து நோட் பண்ணி பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து நம்ம இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணி பேசுகிறேன். பை.